As a student, நீங்க UKக்கு admission போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா financialல வந்து நீங்க self funding போலாமா இல்ல loan process பண்றது இந்த மாதிரியான டவுட்லாம் இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. UK financial part எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு two types வந்து funding காட்டலாம். First one பாத்தீங்கன்னா self funding, இன்னொன்னு வந்து loan, education loan அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க self funding போறீங்க அப்படினா ஒரு சில ஸ்டூடண்ட் எல்லாமே வந்து self funding இருக்கு, நாங்களே வந்து show money காட்டிக்கிறோம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி இருக்க ஸ்டூடண்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து show money காட்டுறதுனா tuition fees plus living cost வந்து ஸ்டூடண்டோட அக்கவுண்ட்ல வந்து போட்டு அவங்க வந்து 28 days வந்து மெச்சூர் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுற மாதிரி இருக்கும். இதே வந்து யுனிவர்சிட்டி பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் இன்சைட் லண்டன்னா ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கும், அவுட் சைட் லண்டன்னா ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி பொறுத்து அந்த டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவுண்ட் ஸ்டேட் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஃபண்டு வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் போட்டு வந்து 28 days வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் லோன் இருக்குது. இதே கொலாட்ரல்னால் நீங்கள் வந்து ஹவுசிங் ஆர் கமர்ஷியல் பில்டிங் இதெல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குகிற லோனாக இருக்கும். இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ நாள் எடுக்கணும், 2 months ஆகும் லோன் சேங்ஷன் லெட்டர் வரதுக்கு. இதே வந்து நான் கொலாட்ரல் லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து salaried பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி லோன் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட லோன் சாங்ஷன் லெட்டர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 monthsலேயே கிடச்சிரும். நம்ம இப்போ வந்து UK விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் சாங்ஷன் லெட்டர் இருந்தாவே இனஃப். அதில் வந்து டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் காஸ்ட் வந்து கவர் ஆகிருக்குன்னு சொல்லி அதில் ஒரு வேர்ட் போட்டு மென்ஷன் பண்ணி யூனிவர்சிட்டி நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சாங்ஷன் லெட்டரில் கொடுத்துருவாங்க. அதை வச்சே நம்ம வந்து UK விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 2 டைப்பும் இல்லாமல் என்கிட்ட பார்ஷியல் அமௌண்ட் கொஞ்சம் இருக்குது, அது கூட எனக்கு வந்து எஜுகேஷன் லோனும் வந்து பண்ணணுன்னா ப்ராசஸ் வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பார்ஷியல் அமௌண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்க்கணும். சேம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே தான் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி 28 days வந்து மெச்சூர் ஆன மாதிரி ஸ்டேட்மெண்ட் காட்டணும். ப்ளஸ் அந்த அமௌண்ட்டு போக உங்களுக்கு எஜுகேஷன் லோன் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கானது மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எஜுகேஷன் லோன் நம்ம எப்படி வந்து கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் சொன்னோமோ அதில் நீங்கள் எந்த டைப் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த பார்ஷியல் அமௌண்ட் போக உங்களுக்கு இருக்கோ அந்த அமௌண்ட்க்கு மட்டும் நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணி அந்த லோன் சேங்ஷன் லெட்டர் ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் மெச்சூரான ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ஷியல் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த 2 வச்சுமே நம்ம வந்து UKVA விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். UKயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ செப்டம்பர் இன்டேக் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் UKக்கு அட்மிஷன் பண்ணணுன்னா நீங்கள் வைபடுவோ கான்டாக்ட் பண்ணுங்கள்.